வருக வணக்கம். சோலைமணி, வேற பொழப்பு பார்க்க போகக்கூடாது. இது என்ன பொழப்பு? இது ஒரு பொழப்பு இல்ல. ஏதோ ஒரு நல்ல விஷயங்கள வெளியில சொல்லுவோன்னு வந்தேன். சரிங்களா? எனக்கு பொழப்பெல்லாம் இருக்கு தம்பி. அதான் டெய்லரிங் வேலை நெறைய இருக்குது. அத பார்த்துட்டு தான் இருக்கிறேன். அந்த பொழப்ப பார்த்துட்டு இது கொஞ்சம். ஏதோ மக்களுக்கு ஒரு 4 நல்ல விஷயங்கள சொல்லுவோமேன்னு தான். உங்களுக்கு தேவையில்ல போல இருக்குது. வணக்கம், வணக்கம்ப்பா. வருக வணக்கம். வந்தவங்க கமெண்ட் பண்ணுங்கள். வந்தவங்க கமெண்ட் பண்ணுங்கள். பேசுங்கள். வருக வணக்கம். வணக்கம். ஐய்யய்யோ! டைட்டிலே ரொம்ப சூப்பரா வச்சிருக்க. ஏப்பா! தப்பு தம்பி. ஓகேவா? நம்ம அப்படி சொல்லக்கூடாது. தமிழ் வார்த்தைன்றது தாய்மொழி மாரி. சரியா? தாய்மொழி. தாய் அவ. தமிழ் என்பவள் ஒரு தாய் அவள். அவள அப்படி பேசக்கூடாது. அப்படி வார்த்தை வைக்கக்கூடாது. வணக்கம். வணக்கம் அம்மா. வணக்கம், வணக்கம். வணக்கம்ப்பா. வணக்கம். வருக வணக்கம். தயவுசெய்து தமிழ கொச்சப்படுத்தாதீங்க. தாயை கொச்சப்படுத்துவது போல. நல்ல வார்த்தைகள வைங்க. மரியாதைக்கு மதிக்கக்கூடிய ஒரு வார்த்தைகள வைங்க. வார்த்தை என்பது கடவுள் வாயிலிருந்து வருவது. சரியா? கடவுள் அறிகிறதே நம்ம வார்த்தை மூலியமா தான் அறிஞ்சிட்ருக்குறோம். அப்படியேப்பட்ட ஒரு புனிதமான வார்த்தையை நீ வந்து இவ்வளோ மோசமா வைக்கக்கூடாது. அது தப்பு இல்லையா? ஏன் ஹாய் அம்மா இந்து பேசிக்கிறேன் வாடி செல்லக்குட்டி அந்த ஃபோனு கட கட கடன்னு ஓடிடுச்சுடா. லைவே நிற்கலை. எங்கெங்கேயோ போய் எங்கெங்கேயோ என்னொன்னோ பண்ண ஆரம்பிச்சிச்சு. இப்போ அதை போட்டு இன்னொரு வேற ஒரு ஃபோனை எடுத்து போட்டிருக்கேன். ஃபோன் பூரா ஃபால்ட்டாக இருக்குது. சும்மா அதை வச்சு தான் ஓடிட்டுருக்கேன். அம்மா மாமிசம் தின்பது அதெல்லாம் கடவுளுக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாதுப்பா. கடவுள் அதெல்லாம் யோசிக்க மாட்டார். ஆனால் நீங்கள் கோயில்களை போய் ஒரு சிலர் வந்து ஒரு சில சாமிகளுக்கு அது பிடிக்காது. அதை வணங்கிட்டு அந்த சாமிகளை வணங்கிட்டு நம்ம மாமிசம் சாப்பிட்றது தவறு. ஏன்னா அவங்க வந்து அந்த ஒரு விதிமுறை வச்சுருப்பாங்க. நீங்கள் அதெல்லாம் இல்லாமல் பொதுவாக நம்ம கடவுளை வணங்கினோம்னா நம்மளுக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாது. எதுனாலும் சாப்பிட்டுக்கலாம். ஹாய் சகோதரி கன்னியாகுமரி ஜஸ்டி, எப்படி இருக்கீங்க? ஜஸ்டி, உங்கள் பேர் சஷ்டினா?